இந்த படம் ரிலீஸுக்கோ அல்லது இந்த படம் வெளியில வரக்கூடாத தடுப்பதற்கோ திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னே தெரியல. அதனால தான் அந்த விஜய் தொடர்புடைய நபர்கள் எல்லாரையுமே தற்குறின்னு நான் சொல்றதில்லை. அதுபோல் நான் அவங்களுக்கு ஒரு அடைமொழி வச்சிருக்கேன், மங்குனின்னு. ஒண்ணுமே இல்லை, மண்டையில மசாலா கூட கிடையாது அவங்களுக்கு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கு. வாத்து மடையன்னு ஏன் சொல்லுவோம்னா, வாத்து போய் தண்ணிக்குள்ள இறங்குச்சுன்னா பின்னாடி மொத்தம் ஒரு 1000 வாத்து அதுக்கு இறங்கிடும். அந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு மண்டைக்குள்ள என்ன இறக்கி வச்சிருக்காங்கன்னா, எல்லாம் திமுக சதி, எல்லாம் திமுக சதி. சென்சார் போர்டுக்கும் திமுக என்ன சம்மந்தம்? ஒன்றிய அரசாங்கம் சொல்றதுன்னு அவங்க கேட்பாங்க. பராசக்திக்கு ஏழு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பராசக்தி ஒரிஜினல் கண்டென்ட், நம்முடைய வரலாறு, நம்முடைய மொழி பிரச்சனை. நீ கேசரியை கொண்டாந்து அப்படியே ஊசி போனது, ஏற்கனவே அங்கே ஓடி தேஞ்சு நாட்டை ஆளணும்னு வரீங்களே, அடிப்படையில் அறிவு வேணாமா? எம்ஜிஆர் சாட்டை எடுத்தாரு அப்படின்றதுக்காக அவர் ஆட்சியை பிடிச்சாருன்னா நீங்க சாட்டை எடுத்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குல்ல சார். இப்போ மண்ணாங்கட்டி மாசுங்க. ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அருவருப்பாருக்கு பேசுறதுக்கு எனக்கு. இதுல வர ஒருத்தர் உருட்டுறாரு, உருட்டு பெரிய உருட்டா. இதுக்கு வசனமெல்லாம் விஜய் எழுதினாராம், விளங்கிரண்டா சாமி அப்படி. வேற என்ன சொல்ல முடியும் நம்ம? 70வது படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப தெரியுமா அது உங்களுக்கு? எலெக்ஷன் வந்த உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகும். அவர் 41 பேர், நல்ல கிளைமேக்ஸ் காட்சி. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கவுடங்கி அவர்கள் நம்மோட இருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கம்மா. சூப்பர் சார், சூப்பர். அதாவது உங்களோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம காமா சாஃப்டா அப்படிலாம் இல்லை, ஒரே தடால் அடிதான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இடங்கள்ல பார்த்துருக்கேன். விஜய் பற்றி உங்களோட இந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இப்போது இதில் இன்னைக்கு மெயின் டாப்பிக்காக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, வர 9th படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதா? பரவாயில்ல, தெரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேன். சரி, ஓகே. ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஆனாலுமே இதை எப்படியாவது ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்றதுக்காக பேக் எண்டில் டிஎம்கே பயங்கரமாக வேலை பார்க்க. அப்படியா? புதுசா நிறைய தகவல் சொல்றீங்க. ரைட், ஓகே. உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. சொல்லுங்க. அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது அடிப்படையில் ஆதாரமே இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப சைல்டிஷ். அதனால தான் அந்த விஜய் தொடர்புடைய நபர்கள் எல்லாரையுமே அந்த விஜய் ரசிகை குஞ்சுமணியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எங்கள் தற்குறின்னு நான் சொல்கிறதில்ல. அதுபோல் நான் அவங்களுக்கு ஒரு அடைமொழி வச்சுருக்கேன், மங்குனின்னு. ஒன்றுமே இல்லை, மண்டையில் மசாலா கூட கிடையாது அவங்களுக்கு. இந்த படம் ரிலீஸுக்கோ அல்லது இந்த படம் வெளியில் வரக்கூடாத தடுக்குவதற்கோ திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னே தெரில. சென்சாரில் பிரச்சனை இருக்குது. சென்சார் ஏன் பிரச்சனையாக இருக்குது? நீங்கள் என்ன எடுத்து கொடுக்குறீங்களோ அதை தான் சென்சார் ஓகே பண்ணும். நீங்கள் எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி படமாக இருந்ததுன்னா அது யூ சர்டிஃபிகேட் கொடுக்கும், ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வர்றதுக்கு. இல்லை இதை ஒரு 18+ கண்டென்ட்டாக இருக்குது அல்லது வன்முறை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி காட்சிகளை சிறார் பார்க்கக்கூடாது, குழந்தைங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும். சுத்தமாகவே ரொம்ப மோசமான படம், இந்த படத்தை இது 18+ மேலே ரொம்ப ஒரு மாதிரி வயலன்ஸு, ரொம்ப ஒரு மாதிரி தப்பான படமாக இருக்குது அப்படின்னா ஏ கண்டென்ட் கொடுக்கும். சில படங்களை கொடுக்கவே மாட்டாங்க, தடை பண்ணிடுவாங்க, இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்றவாங்க. சமூகத்துக்கு பிரச்சனை ஆயிடும், இல்லைனா ஜாதி மோதல் ஆகிடும், இல்லை பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பர்மிஷனே தர மாட்டாங்க. இப்படி பல படங்கள் முடக்கப்பட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணப்படலாம் வெளியில் வந்திருக்கு, கடந்த கால வரலாறு அதெல்லாம். இப்போ இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றிய அரசாங்கம் தான். இது நீங்களோ நானோ இல்லை இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டோ திமுக அரசாங்கமோ ஸ்டாலின் அவர்களே அப்படிலாம் பேச முடியாது. இங்கே பேசணுன்னா விஜய் என்ன பண்ணணும்னா மோடி அவர்களே அப்படி தான் பேசணும், இல்லை அமித்ஷா அவர்களே அப்படின்னு பேசணும். ஆனால் இங்கே பேசுவதை விட்டுட்டு இவங்க இதில் அரசியல் ஆதாயம் எடுக்க முடியுமா, இதில் மைலேஜ் எடுக்க முடியுமா, இதில் நமக்கு என்ன பேர் கிடைக்க முடியும்? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கும்பல் இந்த கும்பலுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கிராமங்கள்லாம் இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, நீங்கள் நகர வாழ்க்கையில் இருக்கிற ஆள். பார்க்குறவங்க பெரும்பாலும் நிறைய பேர் கிராமங்களில் இருந்தவங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த ஆட்டு மந்தை இருக்குல்ல, ஆட்டு மந்தை ஒரு ஆடு கிராஸ் பண்ணி ஒரு வயலுக்குள்ளே இறங்கிச்சுன்னா பின்னாடி ஒரு 200 ஆடு இருந்தாலும் அது அப்படியே வயலுக்குள்ளே இறங்கிடும். வாத்து இருக்குல்ல, வாத்து மடையன்னு ஏன் சொல்லுவோம்னா, வாத்து போய் தண்ணிக்குள்ளே இறங்கிச்சுன்னா பின்னாடி மொத்தம் ஒரு 1000 வாத்து அதுக்குள்ள இறங்கிடும். அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு மண்டைக்குள்ளே என்ன இறக்கி வச்சிருக்காங்கன்னா, எல்லாம் திமுக சதி, எல்லாம் திமுக சதி. சென்சார் போர்டுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டு இருக்கிற ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க. இன்னொரு விஷயம், சென்சார் போர்டில் ஒரு நாம்ஸ் இருக்குங்க, எல்லாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது.
எந்த படமும் நீங்க சென்சார் கொடுத்துட்டீங்கன்னா 5 நாளுக்குள்ள கொடுக்கணும், 10 நாளுக்குள்ள கொடுக்கணும், எந்த சட்ட வரையறையும் கிடையாது. அவங்க எப்போ பார்த்து அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குது, அவங்களுக்கு எப்போ முடிவு பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போ தான் சர்டிஃபிகேட் வாங்காம நீங்க ரிலீஸ் டேட்டே போடக்கூடாது ஆஸ் பர் லா. இதை யார் ஃபாலோ பண்றாங்க? ஏன்னா பொழுதுபோக்குத்துறை பெரும்பாலும் அதை ரொம்ப நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. நம்ம டேட்டு போட்டுட்டு வியாபாரம் பண்ணிட்டு கடைசி நாள் முதல் நாள் இரவு கூட, நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு என்ன தேதி 7ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம், நம்ம 8ஆம் தேதி படம் ரிலீஸ்னா கூட 7ஆம் தேதி இரவு கூட சென்சார் வாங்கியிருக்காங்க பல படங்கள். அந்த மாதிரி முதல் நாள் இரவுல சென்சார் வாங்கிட்டு மறுநாள் படம் ரிலீஸ் ஆன படங்கள் வரலாறுலாம் உண்டு. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? இது பூரா டிராமா, நாடகம். பராசக்திக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்ல, நீங்க வந்து ஒன்னு விஷயம் தெரிஞ்சுங்களேன், எல்லாமே பிரச்சனையா தானே இருந்துச்சு. நீங்க சொல்ற அதே பராசக்திக்கு பிரச்சனை வரலையா சென்சார்ல? அவங்க 64 கட்டு போட்டாங்களே, சும்மாவை போட்டாங்க? அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு போய் அவங்க ரிவைசிங் போய் ஃபைட் பண்ணி எனக்கு இது வேணும், நான் வந்து இல்லாததை காமிக்கல. இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்தி இருக்கு பிரச்சனை என்னன்னா, பராசக்தி ஒரிஜினல் கண்டென்ட், நம்முடைய வரலாறு, நம்முடைய மொழி பிரச்சனை, நம்முடைய இன பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான பிரச்சனை, இதையெல்லாம் காட்டுறது பராசக்தி. கற்பனை, யாரோ எடுத்த படம், எங்கேயோ கிண்டுன கேசரி, இப்போ பொங்கலுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன்னா ஒன்று சக்கரை பொங்கல் கொடுக்கலாம், இல்லை வெண்பொங்கல் கொடுக்கலாம். நீ கேசரியை கொண்டாந்து அப்படியே ஊசி போனது, ஏற்கனவே அங்கே ஓடி தேஞ்சிருச்சு. ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுங்க, எப்போ இது பகவந்த் கேசரின்னு சொல்லி தெரிஞ்சுதோ, இப்போ பகவந்த் கேசரி ஓடிடியில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னு போய் சொல்லிட்டு நீங்கள் ட்ரெய்லர் விட்டுருக்கீங்க. அப்படியே காட்சிக்கு காட்சி, ஒரே ஒரு காட்சி உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு படத்தில் வரும் காமெடி ஒன்று வரும், மறு வச்சுட்டு வந்தால் மாறு வயசில் வந்திருக்கன்ற மாதிரி. இந்த பக்கம் அவர் நிற்கிறாருங்க பாலையா, இந்த பக்கம் விஜய் இருக்காருங்க, மறு வச்சிருக்காரு. நான் சீரியஸ், இது விளையாட்டுக்கு இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். எல்லாம் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எம்எல் ஸ்தம்பகானில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணனை விஜய் அடிக்கிறதே வேலையாக போச்சுன்னு. ஏன் நீ மறு வச்சுன்னு வந்தால் மாறு வயசில் வந்துருக்கு, கண்டுபிடிச்சிடறப்பா, மேலே மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்காமல் வந்திருக்கிய, தெரிஞ்சு போச்ச. சினிமா கொடுக்குறீங்க, கடைசி படம்னா எல்லா கிளாஸ் ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க உங்களுக்கு துப்பு இல்லையா? ஒரு நல்ல ஸ்டோரி உங்களால் எடுக்க முடியாதா? நியாயமான விஷயத்த சொல்ல மாட்டீங்களா? குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தைகளை வச்சு தானே நீங்கள் வந்து சீன் போடுறீங்க. நாட்டை ஆளணும்னு வரீங்களே, அடிப்படையில் அறிவு வேணாமா? இதுதான் நாட்டை ஆளுற விஷயமா? 3 நிமிஷ காட்சியிலேயே ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அருவருப்பா இருக்கு பேசுறதுக்கு எனக்கு. மனித ரத்தம், இதை வந்து எப்படி இது வேணா அவருக்கு அது ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் போல இருக்கு. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று வந்தது, லியோன்னு ஒரு படம். கத்தி ரெடி பண்ணிட்டு இருப்பார், பட்டா கத்தி ஏதோ ரெடி பண்ணுவார். அது அப்படியே சாக்லேட்டுக்குள்ள அதை வந்து டிப் பண்ணி அதுலேருந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். அந்த காட்சியை திருப்பி பார்க்க சொல்லுங்க. அப்போ இந்த புத்தி முதல்லேருந்தே இருக்கு. இதில் வேற ஒருத்தர் உருட்டுறாரு, பெரிய உருட்டா. என்னன்னா, இதுக்கு வசனமெல்லாம் வந்து விஜய் எழுதினாராம், விளங்கிறண்டா சாமி அப்படின்னு. வேற என்ன சொல்ல முடியும் நம்ம? ஆக நீங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்றதை தாண்டி உங்கள் கட்சி பேர் அதுக்குள்ளே கொண்டாடுறீங்க, உங்கள் கட்சியினுடைய விஷயங்களை கொண்டாடுறீங்க, உங்களை பெருசாக சொல்லணுன்றதுக்காக உங்களை பற்றின புகழ்ச்சி அதில் எடுத்துகிட்டு வரீங்க. எம்ஜிஆர் சாட்டை எடுத்தார் அப்படின்றதுக்காக அவர் ஆட்சியை பிடிச்சாருன்னா நீங்கள் சாட்டை எடுத்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குல்ல சார். இப்போ மண்ணாங்கட்டி மாசுங்க, பூரா பில்டப் மாசுங்க. நான் சொல்லிட்டோம், ஆரம்பத்துலேருந்து 69 படம் நடிச்சிருக்காரு விஜய். 70வது படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ தெரியுமா அது உங்களுக்கு? தெரியாது. ஏன்னா 70வது படம் எப்போ ரிலீஸ் தெரியுமா? மே மாதம் ரிலீஸ். எலெக்ஷன் வந்த உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்புறம் பொட்டை கட்டிட்டு 71க்கு வருவார். இந்த டிவிக்கு அந்த படத்து பேர் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இப்போ அதுக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவர் 41 பேர், நல்ல கிளைமேக்ஸ் காட்சி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் இப்போ வந்து இன்னொரு இடத்துல என்கொயரி நடக்க போகுது, அதுவும் ஷூட்டிங் தான். பூரா ட்ராமா. சிபிஐ கூப்பிடுறதும் ட்ராமா, சென்சார் மேலே பழி போடுறதும் ட்ராமா. இது எதையுமே நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. ஒரு பத்திரிகையாளனா என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜகவுடைய கைப்புள்ள தான் விஜய். இல்லை, தமிழிசை அவங்களுமே ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி பாஜக. எங்கள் அக்கா பாவங்க, எங்கள் அக்காவுக்கு என்னங்க தெரியும்? அதெல்லாம் சும்மா அவங்க கவர்னர் ஏதோ சும்மா ஒரு 2 போஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஒழுங்காக மரியாதையாக நான் 2 மாநிலத்தில் கவர்னராக வந்துட்டு போயிருக்கலாம். பதவி ஆசை, எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆயிடணும், எம்பி ஆயிடணும், நம்ம வந்து ஒன்றியத்தில் அமைச்சராகணும்னு ஆசையில் ரிசைன்மெண்ட் வந்தாங்க. பாவம் முட்டுச்சந்தில் கொண்டாந்து நிப்பாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அது விளையாட்டு செய்தியில் இத்திருன்னு முடிவடைந்ததுன்னு கிளம்பி போயிடணும். நம்ம அதை சீரியஸாக எடுக்கக்கூடாது. 3 காட்சிகளை நீக்க சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க, 3 காட்சிகளை நீக்கியும் அனுப்பிட்டாங்க. பின்ன என்ன, எதுக்காக இந்த தொய்வு? இல்லை, இப்போ நீங்கள் தொய்வுன்ற விஷயத்த நீங்கள் சொன்னாதானே. படம் வந்து நீங்கள் வந்து அந்த கேசரி கிண்ண கேசரி சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க, அது காப்பி அடிச்ச கேசரி. மக்கள் பார்வை போல நம்ம சொல்ல முடியும். நான் சொல்லலை. ஐயோ, நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டிங்களா?
ஒட்டுமொத்த சமூகம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. நீங்க இந்த படமே வந்து இன்னொரு விஷயம், இன்னொரு உண்மையை வேற உடைச்சு விட்டாங்க இப்ப. அதாவது இந்த நம்ம ஜனகேசரி, ஐயோ தப்பா சொல்லிட்டாங்க, பகவந்த நாயகன் அதுவும் இல்லையா, இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, அந்த படத்தை தான் காப்பி எடுத்தது சொல்றாங்க. இல்லைங்க, அதுவே வந்து சிவாஜி கணேசன் நடிச்ச பாபுன்னு ஒரு படத்துல இருந்து காப்பி அடிச்சாங்களாம். டேய் என்னடா இது அநியாயமா இருக்கு, எங்கடா நீ யாரா நீங்கெல்லாம், ஒண்ணு கூட உருப்படியா ஒழுங்கா யோசிக்க மாட்டீங்களா, இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த படம் பெருசா இல்லை, இந்த வரவேற்பை பெறுவதில் பெரும் சிக்கல் இருக்கு, சிரமம் இருக்குன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் அவர் வருவார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா 69 படம் நடிச்சிருக்காருல அவரு. 69 படத்துல 10லேருந்து 12 படம் மட்டும்தான் வெற்றி பெற்ற படம், பாக்கி எல்லாமே தோல்வி படம் தான். தயாரிப்பாளர் தெருவில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நெருங்கிய நண்பர், ரொம்ப மரியாதைக்குரிய மனிதராக ஒரு தயாரிப்பாளர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் வந்து சாதாரணமாக வந்து லட்சங்களில் செலவு பண்ணி கோடிகள் சம்பாதிப்பார். நாய் நரி பூனை யானையை வச்சு படம் எடுத்தார், நல்லா சம்பாதிச்சார். அவர் மறைவுக்கு அப்புறம் அவர் புள்ள அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண உடனே இந்த விஜய் வச்சு ஒரே ஒரு படம் தான் எடுத்தார். அவர் லட்சங்கள் எடுத்து கோடிகள் சம்பாதிப்பார். 100 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தார். முரளி ராமசாமி, ராமநாராயணோட புள்ள, தேரண்டால் ஃபிலிம்ஸ். ராத்திரியோடு ராத்திரியாக ஆஃபீஸ்க்கு வாடகை கூட கொடுக்க முடியாமல் பாக்கி வச்சுட்டு ஆஃபீஸ் பொருளெல்லாம் திங்ஸ்லாம் ராத்திரியில் காலி பண்ணின்னு போனாங்க. அந்த வாட்ச்மேனுக்கு கூட சம்பளம் கொடுக்கலன்னு அப்புறம் ஏதோ செட்டில்மெண்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. இப்படி பரிதாப நிலைமையில் இருக்கிற தேரண்டால் ஃபிலிம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் படம் தயாரிக்க முடியல. அதற்கு ஒரே காரணம், மெர்சல்னு ஒரு படம் எடுத்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி முதல் முறையாக விஜய்க்கு வந்து 100 கோடி செலவில் படம் எடுத்த படம் அந்த கம்பெனி தெருவுக்கு வந்துடுச்சா, உதாரணம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் இவர் வரும்போதும் ஒரு பில்டப் பண்ணி விடுவாங்க. முதல் நாள் கலெக்ஷன் 170 கோடி 200 கோடின்னு ஒரு பெரிய வடையை சுடுவாங்க. சாப்பிட முடியாது அந்த வடையை, பிச்சு பார்த்தீங்கன்னா நூல் நூலாக வரும். பயங்கரமாக பில்டப்லேயே வாழ்க்கையை ஓட்டுறது அப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரெய்டு போயிடும். படம் ரிலீஸ் ஆன உடனே தயாரிப்பாளர் வீட்டுக்கு ரெய்டு போவாங்க. தயாரிப்பாளர் கதறுவார், ஐயோ இல்லைங்க நீங்கள் வேறங்க, அதெல்லாம் பூரா பில்டப்புங்க, நான் விளம்பரத்துக்காக எவனோ போட்டதுங்க, நிஜமாவே அவர் கொடுத்த சம்பளம் 80 கோடி தாங்க, அவருக்கு 160 நாங்கள் கொடுக்கலங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கதறினார். நான் சொல்கிறது பொய் இல்லை, நிஜம். மாஸ்டர்னு ஒரு படத்துக்கு 120 கோடி ரூபா சம்பளம் வாங்கினதா சொன்னாங்க. அப்போ தான் அவர் வீட்டில் ரெய்டு, விஜய் வீட்டில். ஐடியில் என்ன கணக்கு காமிக்கிறாங்க, 80 கோடி தான் சம்பளம்ன்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய உருட்டு அது, அல்வா தானே கிண்டிட்டு இருக்கீங்க. அப்போ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி கூட கிண்டி தர மாட்டேங்களப்பா. இதுதான் அவருடைய லட்சணம். விஜய் மீது நமக்கு தனிப்பட்ட எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாதுங்க, எந்த காலத்திலையும் நான் தனிப்பட்ட தாக்குதல் பண்ண மாட்டேன். ஆனால் நீ மக்கள் சேவைக்கு வரேன்னு சொல்லும்போது அயோக்கியத்தனம் பண்ணினா தோல் உரிக்கிற முதல் நானாக தான் இருப்பேன். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.